வணக்கம். இந்த வீடியோல ஒரு அருமையான ஹேர் டை தான் பார்க்க போறாங்க. இந்த ஹேர் டைய நம்ம 75-80 வயசானாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. 75-80 வயசுல கூட நம்ம வெள்ளை முடியே இல்லாம அழகா நம்மளுடைய தலைமுடியை நம்ம பராமரிக்கலாம். வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஹேர் டைய எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பூண்டு. இந்த பூண்டு வந்து நான் சின்ன சின்ன பல்லா நான் எடுத்திருக்கேன். அதனால ஒரு 10-12 பல்ல எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 4-5 சேர்த்தீங்கன்னா போதும். பூண்டுல வந்து நம்மளுக்கு முடிக்கு உண்டான நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த ஹேர் டைக்கு நம்ம இந்த பூண்டை சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து நல்ல கருமையாகவும் நீளமாகவும் வளர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு தோலுங்க. இந்த பூண்டு தோலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் இதை நம்ம நல்லா வந்து கறிக்கட்டை மாதிரி ஆக்கி நம்ம ஹேர் டைக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் டை வந்து நிறைய ஒரு கருமையை கொடுக்கும். நம்மளுடைய முடிகளுக்கு வெள்ளை முடிகள் எல்லாமே நல்ல கருமையாக மாறக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் தான் இந்த வெள்ளை பூண்டோட தோல். இதை நம்ம இந்த ஹேர் டைக்கு சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் வெந்தயம். வெந்தயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து அது நல்லா குறைச்சு நம்மளுடைய ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல ஊட்டம் கொடுக்கும். நம்ம இதை ஹேர் டையா அப்ளை பண்ணும் போதும் சரி, இல்லை நீங்க ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணும் போதும் சரி, நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது நான் இந்த ஹேர் டைக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம். நீங்க கருஞ்சீரக பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருஞ்சீரக பொடி தீர்ந்துருச்சு, அதனால கருஞ்சீரகத்தை நான் அப்படியே சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த ஹேர் டைல நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு சத்தையும் கொடுக்கும். ஸோ நல்ல நீளமா முடி வளரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கருக வச்சிடலாங்க. கருகருன்னு கருக வச்சிடணும். அப்பதான் நம்மளுடைய ஹேர் டையும் நல்லா கருமையா இருக்கும். இந்த ஹேர் டைய நம்ம வெளியில கிளம்பும் போது டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடலாம். நம்ம ஹேர் டை அடிச்ச மாதிரியே ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முறையை யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நம்ம செய்து இந்த பவுடரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப நம்ம வெளியில கிளம்புறோமோ அந்த டைம்ல இதை வந்து ஆயில், நம்ம வீட்டுல என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில்ல வந்து நீங்க நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைலூட் ஆக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு நீங்க வெளியில போயிட்டு வரலாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சீவி விட்டுறணும். சீவி விட்டீங்கன்னா நீங்க ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது. உங்களுக்கு நல்ல வெள்ளை முடி எல்லாமே கருமையாயிடும். வெளியில எல்லாம் போயிட்டு வந்து நீங்க சாகவாசமா குளிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அடுத்த நாள் கூட குளிச்சுக்கலாம். எதுவுமே தலகாணியில எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. இதுல சேர்க்கக்கூடிய எண்ணெய் வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் தான் இப்ப நம்ம சேர்க்க போறோம். அது என்ன அப்படிங்கறத நான் டை கலக்கும் போது காமிக்கிறேன். இப்ப இது நல்லா கருகட்டும். 75-80 வயசுல கூட நம்ம வெள்ளை முடியே இல்லாம இருக்கலாங்க. பாருங்க நல்லா கருமையா கருகிருச்சு, கருகருன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து வேற தட்டுல மாத்திக்கலாம். நீங்க அதுல வச்சீங்கன்னா அப்படியே சாம்பலா போயிடும். அப்புறம் நம்ம அரைக்கும் போது வெள்ளை வெள்ளையா இருக்கும். ஸோ இதுல வந்து இப்படி நல்லா வந்து ஆறுற மாதிரி நல்லா பரப்பி விட்டு வைங்க. ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம, இல்லைன்னா ஒண்ணு மேல ஒண்ணு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையா பூத்து போயிடும், சாம்பல் மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதுல வலிச்சு ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டைய வந்து ப்ரிப்பேர் பண்ண. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு. இருந்தாலுமே நம்ம இதை ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். டீ வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இவ்வளவு திப்பி இருக்குது. இது நம்மளுக்கு வேண்டாம். இது வந்து நம்ம வேற ஹேர் டே ஏதாவது பண்றப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது நைஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஹேர்ல அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம்.
இப்போ பாருங்க இந்த பொடி எவ்வளோ கருப்பாக கையில் ஒட்டுது. இந்த ஹேர் டையை நம்ம 2 ஆயில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற முடி வேர்கள்லாம் நல்லா பலமாகும். டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முடியில ஒட்டும். பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு ஆயில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கருகி செஞ்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வருது, கருகின ஸ்மெல் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுதாங்க அந்த ஆயிலு, ரோஸ்மெரி ஆயிலு. இது வந்து நல்ல ஒரு தைல வாசனை அடிக்கும். நல்லா ஒரு கிராம்பு வாசனை, தைல வாசனை எல்லாம் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாசனை இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹேர் டைல கலக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கருகின வாசனையும் அடிக்காது. அதே மாதிரி ரோஸ்மெரி வாட்டர் பற்றி, ரோஸ்மெரி ஆயில் பற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஆயிலுங்க இது. முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ இந்த ஹேர் டைல நான் இந்த ஆயிலை வந்து 2 சொட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்க 2 சொட்டு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க ஹேர் டை எப்படி இருக்கு பாருங்க, கையில எப்படி ஒட்டுது பாருங்க. பாருங்க இந்த கையில கொஞ்சம் எடுத்தாலே பாருங்க நம்ம இதை அப்படியே ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடலாம். இந்த கையிலையும் ஒட்டுது பாருங்க எவ்வளோ அழகா, நல்ல கருமையா இருக்கும். 75-80 வயசுல கூட நம்ம வெள்ளை முடியே இல்லாம இருக்கலாம். டக்குன்னு வெளியில கிளம்பும் போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேணுங்கிறப்ப ரோஸ்மெரி ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து லாவெண்டர் ஆயிலு இல்லை ரோஸ் ஆயில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன வாசனையாக ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை 2 சொட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கருகின வாசனை இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க கருகின வாசனை அடிக்குது மண்டையெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வராது. வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நிறைய நான் தேய்ச்சிக்கிறேன். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேங்காய் தடவுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் டை அடிச்சிருக்கிற மாதிரி காலையில தடவிட்டீங்க, இல்லைன்னா நைட்டு தடவிட்டு படுத்துருங்க. நைட்டு தடவிட்டு படுத்தீங்கனாலும்